ஜானகி பாட்டியும் பாரம்பரிய உணவின் ரகசியமும். ஒரு நாள் நள்ளிரவு. சுத்தி ஒரே அமைதி. ஆனா ஒரு வீட்டு ஜன்னல்ல மட்டும் வெளிச்சம் தெரியுது. அது சாஃப்ட்வேர் என்ஜினியர் அர்ஜுனோட அறை. 2 மானிட்டர் முன்னாடி கண்கள் சிவக்க உட்கார்ந்திருக்கான். சுத்தியும் காலி காஃபி கப்புகள், தூக்கமே இல்லாத கண்கள், ஃபாஸ்ட் ஃபுட் பாக்கெட்டுகள், அப்புறம் டேபிளுக்கு மேல பெயின் கில்லர் மாத்திரைகள். அப்போ அவனோட அம்மா ஃபோன் பண்றாங்க. சாப்பிட்டியாடா அர்ஜுன்? அவ ரொம்ப எரிச்சலோட கத்துறான். பிஸி அம்மா, அப்புறம் பேசுறேன். அவன் கழுத்து வலிய கண்டுக்கல. முதுகு பிடிப்ப அலட்சியம் பண்ணான். தலைவலிய மாத்திரை போட்டு மறைச்சான். ஏன்னா அவன் மனசுக்குள்ள ஒரு நினைப்பு. நாம இன்னும் இளமையாதான் இருக்கோம், நமக்கென்ன? அடுத்த நாள் காலை அர்ஜுன் ஆபீஸ்ல தன் சேர்ல இருந்து எழுந்திருக்க முயற்சி பண்றான். திடீர்னு அவனோட முதுகுத்தண்டுல ஒரு கொடூரமான சுரீர்னு ஒரு வலி வெட்டுது. அப்படியே சுருண்டு கீழே விழுந்துடுறான். லேப்டாப் கையில இருந்து நழுவி சிதறுது. அவனால உடம்ப நேரா நிமிர்த்த கூட முடியல. அலறல் சத்தம் கேட்டு ஆபீஸ் நண்பர்கள் ஓடி வந்து அவன பதட்டத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ட பாக்குறார். முகம் ரொம்ப சீரியஸ் ஆகுது. டாக்டர் சொல்றாரு, உங்களோட ஸ்பைனல் டிஸ்க்ஸ் ரொம்ப பலவீனமா இருக்கு. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காருது, வைட்டமின் குறைபாடு, தசை பலவீனம் தான் காரணம். அடுத்ததா டாக்டர் சொன்ன அந்த வார்த்தை இடி மாதிரி இறங்குது. இது இன்னும் மோசமானா உங்களுக்கு கண்டிப்பா ஆபரேஷன் செய்ய வேண்டியிருக்கும். வெளிய நின்னுட்டு இருந்த அம்மா அப்படியே கதறி அழறாங்க. அர்ஜுன் உள்ளுக்குள்ள ஒடிஞ்சு போயிட்டான். இதோ ஒரு கனவு காட்சி. பனியன்ல ஒலிக்கிற உள்குரல். அர்ஜுனுக்கு அவனோட சின்ன வயசு ஞாபகம் வருது. கிராமத்து வயல்வெளிகள்ல ஓடி ஆடி விளையாடுனது, பாட்டி செஞ்சு கொடுத்த உணவுகளை ரசிச்சு சாப்பிட்டது, சந்தோஷமான கிராமத்து வாழ்க்கை. ஆனா இப்போ பர்கர், கோலா, 14 மணி நேர கம்ப்யூட்டர் வாழ்க்கை. ஒரு குரல் ஓடிக்கிட்டே இருக்கு. அவன் சம்பளம் உயர்ந்தது, ஆனால் உடல் மெதுவாக உடைந்தது. அடுத்த காட்சி. வீட்டுக்கு அர்ஜுன் வரான். அப்போதான் அங்க ஜானகி பாட்டி வராங்க. அர்ஜுனோட சோகமான முகத்தை பாக்குறாங்க. அவங்க கண்ணுல ஒரு தெளிவு தெரியுது. மெதுவா அவன்கிட்ட வந்து சொல்றாங்க, தம்பி, முதுகு உடையல, உன் உடம்பு சோர்ந்து போயிருக்கு, அவ்வளோதான். டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னதை கேட்டு பாட்டி நிதானமா சிரிக்கிறாங்க. ஆபரேஷனும் மருந்தும் மட்டும் போதாதுப்பா. இப்போ பாட்டி அவனுக்கு உணவோட ரகசியங்களை சொல்லி வைத்தியத்தை ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இந்த கருப்பு கவுனி அரிசிய தண்ணில ஊற வச்சு எடுத்துக்கோ. அவங்க விளக்குறாங்க, இது சாதாரண அரிசி இல்லப்பா, அன்னைக்கு மன்னர்கள் மட்டும் சாப்பிட்ட ராஜ உணவு. இதுல இரும்பு சத்து, கால்சியம், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அள்ளி கிடக்கு. இது உன் முதுகு தண்டுக்கு இரும்பு மாதிரி பலத்தை தரும். அடுத்ததா பாட்டி அடுக்கலையில இருந்து சிறுதானியங்களை அறிமுகப்படுத்துறாங்க. கேழ்வரகு, இது உன் இரும்புகளுக்கு தேவையான கால்சியத்தை கொடுக்கும். கம்பு, உடம்ப குளிர்ச்சியாக்கி அசாத்திய பலத்தை தரும். தினை, உடனடி ஆற்றலையும் நல்ல செரிமானத்தையும் கொடுக்கும். வரகு, உடம்புக்குள்ள இருக்கிற உள் வீக்கங்களை குணமாக்கும். சாமை, உடம்ப லேசாக்கி சுறுசுறுப்ப கொடுக்கும். பாட்டி அவனுக்கு உணவை மட்டும் மாத்தல, அவனோட வாழ்வியலையே மாத்துறாங்க. முதல் வாரம் மெதுமான நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி, அப்புறம் காலை சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாதிரி நிக்க வைக்கிறாங்க. 2ஆம் மாதம் மெல்ல மெல்ல ஸ்ட்ரெச்சிங், யோகா, முதுகுத்தண்ட வளைக்கும் பயிற்சிகள். 4ஆம் மாதம் கிராமத்து பாணி உடல் உழைப்பு, குனிந்து நிமிர்ந்து வேலை செய்யறது, சரியான தோரணையோட உட்கார்றது. ஒரு நாள் அர்ஜுனுக்கு ரொம்ப விரக்தியாகிடுது. ஏன் பாட்டி இவ்ளோ மெதுவா குணமாகுது, எனக்கு சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு சலிச்சுக்கிறான். ஜானகி பாட்டி அமைதியா அவனை பாக்குறாங்க. அப்புறம் ரொம்ப ஆழமான குரல்ல பேசுறாங்க. தம்பி, நீ உன் மடம்ப வருடக்கணக்கா மாத்திரை போட்டு தப்பான சாப்பாடு சாப்பிட்டு காயப்படுத்திருக்க. அது வெறும் 6 நாள்ல எப்படிப்பா சரியாகும்? அந்த வார்த்தை அர்ஜுனோட நெஞ்சுல சுரீர்னு பெக்கிது. அவன் அமைதியாகிறான். நாட்கள் நகருது. இப்போ அர்ஜுனோட முகம் பொலிவடையுது. நிம்மதியான தூக்கம் வருது. குடும்பத்தோட சிரிச்சு பேசுறான். பாரம்பரிய உணவுகளை ரசிச்சு சாப்பிடுறான். கண்கள் கூர்மையாகுது. அதிகாலை சூரியனை பார்த்து நடக்கிறான். குரல், மருந்து அவனை காப்பாத்தல, அவனுக்குள்ள வந்த மாற்றம் தான் அவனை காப்பாத்துச்சு. 6 மாசத்துக்கு அப்புறம் அதே ஹாஸ்பிட்டல். டாக்டர் ரிப்போர்ட்ட பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்படுறார். அர்ஜுன், உங்களோட ரெக்கவரி நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. இப்போ உங்களுக்கு எந்த ஆபரேஷனும் தேவையில்ல. வெளியே அம்மா ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த அர்ஜுன் தன் டேபிள்ல இருந்த ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுறான். பாட்டி கொடுத்த அந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சிய அம்மா தன் கையாலேயே எடுத்து அவனுக்கு அன்போட ஊட்டி விடுறாங்க. அவன் சொல்றான்,
நம்ம முன்னோர்கள் விட்டுச் சென்ற உணவு மாடர்ன் உலகம் மறந்த மருந்து. அன்னிக்கு அர்ஜுன் தான் வாழ்க்கையில கத்துக்கிட்ட பாடம் இதுதான். ஆரோக்கியம் என்பது மருத்துவமனைகளில் கட்டப்படுவதில்லை, அது தினமும் நம் சமையலறைகளில் உருவாக்கப்படுகிறது. அடுத்த வாரம் வேற ஒரு ஜானகி பாட்டியோட கதை சொல்லவா?